இப்போ இங்கே பாருங்கள், என்கிட்ட இன்னொரு பிளான்ட், பெரிய பிக் பிளான்ட்டு. இப்போ அங்கே எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. இதை வந்து நான் இன்னொரு பாட்டில் மாற்றி எடுத்து வச்சேன்னா சூப்பராக வளருங்க. இதுக்கு உண்டான வேலை மேலெல்லாம் வந்து பாருங்கள், ப்ரூன் பண்ணி விட்டுருந்தேன்னா அழகாக வெடித்து சூப்பராக வந்திருக்கும். நான் எதுவுமே இன்னும் பண்ணவே இல்லைங்க பாருங்கள். ஆனால் இந்த பிளான்ட்ஸ்லாம் பாருங்கள், அதுவே அழகாக சூப்பராக வந்திருக்குது. இங்கே பாருங்கள் எத்தனை வெடிச்சு வந்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? லீஃப் இருக்கிறதுனால சரியாக தெரியல. இங்கே பாருங்கள் அப்படி தான். ஏன்னா ஃபுல்லாக நான் வந்து மரம் நிழல் இப்படியே வச்சுட்டேன். வெயில் நல்லா படணுங்க, அது வந்து இருந்ததுன்னா சூப்பராக நல்லா வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் நிழலாகவே ஆயிடுச்சு. பார்த்து வைக்கணும், இடம் பத்தலை. இப்போ வேலை நடந்துட்டுருக்கனால இருக்கிறத எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டோம். இப்போ அது ஒரு ட்ராபேக் தான். இப்போ பாருங்கள், இது பெரிய மதர் பிளான்ட்டு தான். இப்போ இதனுடைய ஸ்டெம் சைஸே பார்த்துக்கங்க. இங்கே பாருங்கள் ஸ்டெம் சைஸ் எப்படி இருக்குது பார்த்துக்கங்க. இப்போ நம்மளுடைய பிளான்ட்டதையும் பார்த்துக்கங்க. இங்கே பார்த்துக்கங்க. எனக்கு பெருசாக இருக்கிறதுனால வைக்கணும். இருங்க, நான் வந்து இன்னும் பிளான்ட்ஸ்க்காக கொஞ்சம் இருக்குது இல்லையா, வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், ஒரு ஐடியா பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா இது ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இப்படி வச்சு காமிச்சோம்னா தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இல்லையா? இங்கே பாருங்கள், பக்கத்தில் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெம்மும் இங்கே பாருங்கள், இதனுடைய ஸ்டெம்மும் நம்ம அந்த பெரிய பிக் பிளான்ட்டோடைய ஸ்டெம் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதை நான் செப்பரேட்டாக ஒரே டப்பில் நான் வச்சுருந்தேன். இதுபோல் தனியாக செப்பரேட்டாக வச்சுருந்தா இவங்களும் நல்லா பெருசாக மெச்சூர்ட் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா? இவ்வளோ டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஃபியூ பிளான்ட்ஸ் தான் இருக்குது, பார்த்து எடுத்துக்கோங்க. எல்லாமே சேம் ஒரே போல் தான் இருக்குது. 650 இன்க்ளூடிங் ஷிப்பிங்கோடு வருதுங்க. தேங்க்யூ.